ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் கோட்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம நல்லா பெருசாக கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காயாக வாங்கிக்கணும். இதில் சுடுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அது சுடும்போது இங்கே நம்ம நிறைய அங்கங்கே கீறி விட்டுக்கணும் கத்தியால். அப்போ தான் நம்ம அந்த சுடும்போது இந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவரும் உள்ளே போய் நல்லா அந்த சூடில் வேகணும். இந்த கொட்ஸோட சாராம்சமே இதுதான். அந்த சூடில் நல்லா அது வந்து வெந்திருக்கணும். இப்போ நம்ம நல்லெண்ணெயும் போட்டதுனால உள்ளே ஃபுல்லாகவே நல்லா எண்ணெயோட ஃப்ளேவரும் பரவி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அப்புறமா இதை நம்ம வந்து உரிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரொம்ப சிம்பிள். தனியா, வெந்தயம், 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் இருந்தால் போதும். இதை வந்து எண்ணெயே விடாமல் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சு பொடி பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த ஸ்கின் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த சுட்டதுனால நல்லா கருப்பாக இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடணும். அந்த கொஜ்ஜுக்கு இது மட்டும்தான் நமக்கு மெயினே. அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தனியா, வெந்தயம், மிளகாய் இது 3ஐயும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ நல்லெண்ணெயிலேயே இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும், அதுதான் அதோட வாசனையே. ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவருக்காக தான். ஸோ 2-3 இருந்தாலே போதும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த புளி தண்ணி எதுக்கு அப்படின்னா, இந்த கத்திரிக்காயோட இந்த புளியும் சேரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டுருங்க. பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்ததுனால இதில் போட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கனாலே இது குக் ஆகிடும். இந்த புளிப்பில் இந்த வெல்லம் வந்து நம்ம கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த கொட்ஸு வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த உப்பு, புளிப்பு, இந்த ஸ்வீட்னஸ் சேர்ந்து வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம பொங்கலுக்கு செம்ம சூப்பரான சைட் டிஷ். சாதமும் கலந்து சாப்பிட்லாம்.